ஜென்ஸில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தானன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா பர்ஸை பின் பாக்கெட்டில் வைக்கிறது தான். வேஸ்டான பேப்பர், விசிட்டிங் கார்டு அது இதுன்னு போட்டு பர்ஸு ஃபுல்லாக நிரப்பி வச்சுப்பாங்க. அதுலேயும் சில பேரோட பர்ஸை பார்த்தா நிறமாச கர்ப்பிணி மாதிரி தான் இருக்கும். பர்ஸை எப்போ பார்த்தாலும் இப்படி பின்னாடி வைக்கிறதுனால அவங்க உடம்புல ஒரு சில பிரச்சனை வருது. அதை பற்றி இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நியூயார்க்கை சேர்ந்த டாக்டர் பின் பாக்கெட்டில் நிறமாச கர்ப்பிணி போல பர்ஸ் வச்சுருக்கவங்களை வச்சு ரிசர்ச் பண்ணார். அதோட முடிவுப்படி பர்ஸை ரொம்ப நேரம் பின்னாடி வச்சிருக்க ஆண்களுக்கு இடுப்பு, முதுகு, கழுத்து வலி அதிகமாக ஏற்படும்னு சொல்கிறாரு. பின்னாடி பக்கவாட்டில் பர்ஸை வச்சு யூஸ் பண்ணனால இடுப்பு அப்புறம் தண்டுவட பகுதியில் சமநிலை இல்லாத நிலைமை அதிகமாகுது. இதனால் உடம்புல இன்கன்வீனியன்ஸ் அதிகமாகுது. இந்த பிரச்சனையால் உடம்புல ஒரு பக்கம் உயரமாகவும் இன்னொரு பக்கம் இறக்கமாகவும் உடலோட நிலை அமையுது. இதனால் இடுப்புல இருந்து கழுத்து வர பாதிப்பு உண்டாகுது. நாம் உட்கார்றப்போ முதுகு தண்டு நேராக இருக்கணும். அப்படி இல்லாதனால்தான் தண்டுவடம், தசைகள், டிஸ்க் பகுதியெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுது. பைக்கில் லாங் டிரைவ் போகிற நிறைய பேர் பர்ஸை பின்னாடி வச்சுட்டு போகிறதுனால இடுப்பு வலி வருது. இது உடம்புல சமநில்லாத நிலையை உண்டாக்கும். இதனால் நம்மளோட உடம்பே அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அது எப்படின்னா தலையை சென்டராக வச்சுக்கிட்டு நேராக்க ட்ரை பண்ணும். அப்படி பண்ணுறப்போ முதுகு வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பாக்கெட்டில் பர்ஸை ரொம்ப நேரம் வச்சிருக்கிறதுனால பட்டெக்ஸ் பகுதியில் இருக்கிற நரம்பு, தசை, ஆர்டரி, வெயின் எல்லாம் பாதிக்கப்படுது. இதை எப்படி தடுக்கலாம்னா நாம் பர்ஸ்குள்ளே இருக்கிற வேஸ்ட் பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் அமௌண்ட்டை மட்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பாக்கெட்டில் பர்ஸை வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கழுத்து, முதுகு, இடுப்பு வலியிலேருந்து தப்பிக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.